மார்ச் மாதம்னாலே தேர்வு தான், தேர்வுனாலே கொண்டாட்டம் தான். வெயிட் ஏங்க நாங்களே எக்ஸாம் டென்ஷனில் இருக்கோம், நீங்கள் பாட்டுக்கு தேர்வுனா கொண்டாட்டம் ஜாலின்னு சொல்கிறீங்களேன்னு மாணவர்களுடைய மைண்ட் வாய்ஸ் சத்தமாக கேட்குது. இது தேர்வு காலம். தேர்வு பற்றி நம்ம இப்படி ஒரு லாஜிக்கலாக ஒன்று யோசிச்சு பார்ப்போமே. ஆண்டு முழுக்க நீங்கள் கடின உழைப்பு செலுத்தி படிக்கிறீங்க, அதை கிளாஸ் ரூம்லேயுமே நீங்கள் பலமுறை எழுதி பார்க்குறீங்க. இப்போ பொது தேர்வுன்னு ஒரு விஷயம் வருது, வேற ஒரு இடத்துல போய் எழுத போகிறீங்க. அப்போ நீங்கள் இத்தனை நாட்கள் பண்ணதை நீங்கள் திரும்ப வேற ஒரு இடத்துல பண்ண போகிறீங்களே தவிர உங்களை சோதிக்கிறதுக்கான களம் தான் தேர்வு அப்படின்னு நினைக்க வேணாம். தேவையில்லாத பயத்தையும் பதட்டத்தையும் நம் மனதில் இருந்து தூக்கி எறிய வேண்டும். தேர்வை நம்ம ஒரு நம்பிக்கையோடு தேர்வை எதிர்கொள்ள வேண்டும். நம்மளுடைய திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு நினைக்கலாமே. தேர்வு பயம் இனி தேவையில்லை, நாளை நமதே. தேர்வு இனிது, நிச்சயமாக இனிது. இதை எப்படி சிறப்பாக நீங்கள் எழுதலாம் அப்படின்றதுக்கான வழிகாட்டுதலை பெறதுக்கான வழி தான் இது. 2025 ஆண்டுக்கான பொது தேர்வுகளை மாணவர்கள் எப்படி சிறப்பாக எதிர்கொள்ளலாம் அப்படின்றத இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். 2025 +2 பொது தேர்வுகளுக்கு எப்படி சிறப்பாக தயாராகலாம் அப்படின்றதுக்கு வழிகாட்ட இந்த தமிழ் இணையதளத்தில் மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கோம். அதை டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தி சிறப்பான மதிப்பெண்கள் பெற வாழ்த்துகள். தேர்வில் மறதி ஏற்படாமல் தேர்வை எப்படி எழுதுவது? பெரும்பான்மையான மாணவர்களை நம்ம கூப்பிட்டு கேட்டோம்னா, நான் எழுதுறதெல்லாம் மறந்துடுது சார், ஏன் உனக்கு மதிப்பெண் குறைந்தது, ஏன் தேர்வில் தேர்ச்சி பெறலை அப்படின்னு கேட்குறப்ப அவங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பதில் என்னென்னா, நான் நல்லா தான் படிச்சுட்டு போகிறேன், ஆனால் தேர்வின் போது எனக்கு மறதி ஏற்பட்டுருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆனால் அதே மாணவரை கூப்பிட்டு ஒரு 15 வருடத்திற்கு முன்பு வெளியான ஒரு திரைப்படத்துடைய கதையை கேட்டால் அவங்களால தெளிவாக சொல்ல முடியும். ஒரு திரைப்படத்துடைய பாடல் வரிகளை கேட்டால் முழுமையாக அவங்களால அதை சொல்ல முடியுது. ஆனால் படிக்கக்கூடிய பாடம் மட்டும் ஏன் மறக்குது அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்கணும். அதற்கு மிக முக்கிய காரணம் என்னவென்றால், நாம் செய்யக்கூடிய வேலைகளை விருப்பத்துடன் ஆர்வத்துடன் செய்தால் மட்டும்தான் மறதி ஏற்படாமல் இருக்க முடியும். எனவே நம்ம படிக்கக்கூடிய பாடங்களையும் விருப்பத்துடன் ஆர்வத்துடன் படித்தால்தான் மறதி ஏற்படாது என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது ஒரு நூலகத்திற்கு நாம் செல்கின்றோம். நூலகத்துக்கு சென்று ஒரு புத்தகத்தை கேட்கின்றோம். புத்தகத்தை உடனே அந்த நூலகர் உடனே எடுத்து கொடுத்து விடுகின்றார். அது எந்த புத்தகமாக இருந்தாலும் சரி, அது அறிவியல் சார்ந்த புத்தகமாக இருந்தாலும், கணிதம் சார்ந்த புத்தகம், தத்துவம் சார்ந்த புத்தகம் எதுவாக இருந்தாலும் உடனே எடுத்து கொடுத்து விடுகின்றார். எப்படி அவர் எடுத்து கொடுக்கின்றார் என்றால், புத்தகங்கள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு துறை சார்ந்த புத்தகங்களாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. அவர் எளிதாக அதை எடுத்து கொடுத்து விடுகின்றார். அதுபோன்றுதான் நம்முடைய மூளையும் நம்முடைய நினைவுகளை பதிவுகளாக வரிசைப்படுத்தி வைத்திருக்கின்றது. அப்படி என்றால் நாம் எப்படி படிக்க வேண்டும் என்றால், படிக்கும்போது படித்த பாடங்களை நாம் எப்போதும் அசை போட்டு பார்க்க வேண்டும். ஒரு பாடத்தை படித்துவிட்டு நாம் என்ன படித்திருக்கிறோம் என்று மனதால் அந்த பாடங்களை சொல்லி பார்க்கும்போது அந்த நினைவுகள் பதிவுகளாக மூளையிலே வரிசையாக இருக்கக்கூடிய சூழல் ஏற்படும். எனவே மாணவர்கள் அசை போட்டு பார்ப்பது என்பது படித்த பாடங்களை சொல்லி பார்ப்பது, மனதால் சொல்லி பார்ப்பது. அடுத்ததாக படிக்கும்போது பெரிய பெரிய பத்திகளாக இருக்கக்கூடிய பாடங்களை நாம் சிறிய சிறிய பத்திகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும். சிறிய சிறிய பத்திகளாக மாற்றி படிக்கும்போது தேர்வில் மறதி ஏற்படாமல் எழுதக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும். அடுத்ததாக எடுத்துக்கொண்டால், நாம் படிக்கக்கூடிய பாடம் அது எந்த பாடமாக இருந்தாலும் நாம் ஒரு நோட்டு புத்தகத்தை வைத்துக்கொண்டு கீ பாயிண்ட்டுகளை குறிப்பெடுத்து கொண்டு படிக்க வேண்டும். அப்படி கீ பாயிண்ட்டுகளை குறிப்பிடுத்து கொண்டு படிக்கும்போது உங்களுக்கு தேர்வில் நிச்சயம் அந்த கீ பாயிண்ட்டுகள் உதவியால் மறதி ஏற்படாமல் தேர்வு எழுதக்கூடிய சூழல் ஏற்படும். எல்லாவற்றுக்கும் மேலாக தேர்வு எழுதும்போது நீங்கள் தேர்வை பதட்டம் இல்லாமல், பயம் இல்லாமல், நம்பிக்கையோடு நீங்கள் தேர்வை எதிர்கொள்ள வேண்டும். அப்போதுதான் மறதி ஏற்படாமல் தேர்வை எழுத முடியும். வணக்கம்.